Hello friends, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு ஒரு கிரேவிக்கான பேஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை பண்ணி வச்சுன்னா நீங்கள் பலவிதமான கிரேவி பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேவையான தக்காளியும் வெங்காயமும் ஒரு 12 எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 11 to 12 எடுத்துட்டுருக்கேன். ஸோ இப்போ இது வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் போடலாம். போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொத்துறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொட்டலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடலாம். ஸோ இது கொஞ்சம் நம்ம வதக்கலாம் இப்போது. ஸோ கொஞ்சம் இப்போது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்போ நான் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். சும்மா கேரமலைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஒரு வாட்டி பரட்டிட்டு இப்போ தக்காளியை ஆட் பண்ணலாம். ஸோ வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லா தக்காளியும் போட்டாச்சு. இப்போது நம்ம ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நம்ம மூடி கொஞ்சம் நல்லா வதங்கணும். ரெண்டும் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் நம்ம மூடி போட்டு நம்ம இப்போ வதக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பீஸ் இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். அதை கட் பண்ணி இப்போ நம்ம இதில் சேர்க்கலாம். ஸோ இப்போ 2 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை, அதே மாதிரி இந்த பே லீஃப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். கண்டிப்பாக நல்லா வதங்கணும். இது நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ சாதாரணமாக வச்சாங்கன்னா ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா ஒரு 3 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா 1 வீக் to 10 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி கொட்டாமல் இப்போ நான் அரைக்க போகிறேன். ஸோ இப்போ அரைச்சாச்சு. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சாச்சு. ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 15 முந்திரி அண்ட் கொஞ்சம் பம்கின் சீட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். பம்கின் இல்லை வெள்ளரிக்காய் சீட்ஸ் எதானே எடுத்துக்கலாம். ஸோ இதை 3த்தையும் நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். பம்கின் இல்லை வெள்ளரிக்காய் சீட்ஸ் ஆப்ஷன், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொட்டி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் போட்டு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்தி கொஞ்சம் சோம்பு போடுறேன். கொஞ்சம் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கோங்க. இப்போது சோம்பு வெடித்ததுக்கப்புறமா இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதில் நம்ம போடலாம். ஸோ கொஞ்சம் நல்லா இது நல்லா வதங்கணும். ஸோ இதுதான் இதில் வேலையே. ஸோ இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி போட்டு அதில் குலுக்கி கொட்டுறேன். ஸோ இப்போ நம்மளோட இந்த கிரேவி இப்போது நல்லா கொதிக்கணும். இப்போ சால்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான சால்ட் போடுறேன். ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். 1.25 1.5 வரைக்கும் போடலாம். அப்புறம் அதே மாதிரி மிளகாய் பொடி, ஜீரா பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர், கொஞ்சம் மேங்கோ பவுடர். ஸோ இது எல்லாமே போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட வேண்டியிருக்கும், அதுவும் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன்.
ஸோ இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா அதை கொதிக்கணும், நல்லா வதங்கணும். கொதித்து இது நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஒரு பிளேட்டை போட்டு மூடி நம்ம அதை வதக்கலாம். ஏன்னாக்கா எல்லாம் மேலெல்லாம் நமக்கு தெளிக்கும் அது. ஸோ அதனால் இது மாதிரி மூடி ஹையில் வைக்காமல் மீடியமில் வச்சு நம்ம நல்லா கொஞ்சம் கலரி நடுநடுவில் இன்பிட்வீன் விடுங்க. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமான ஆகும் கொதிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த முந்திரி பேஸ்ட்டை போட்டாச்சு. ஸோ இதுக்கு அப்புறமும் திரும்பியும் நல்லா கொதிக்கணும். ஸோ இதே மாதிரி மூடி வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர சமயத்தில் நம்ம அதை அணைக்கலாம். நொடில் கண்டிப்பாக கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் தீயும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரேவி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அணைச்சிடலாம். ஸோ இதை ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சாங்கன்னா 3 நாள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட இந்த கிரேவியை அப்படியே நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணது நான் இந்த மாதிரி சின்ன டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ தட் 3 நாளைக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணச்சே இது மாதிரி சின்ன கண்டெய்னர் நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு டப்பா எடுத்து யூஸ் பண்ணிக்க சௌகரியமாக இருக்கும். ஸோ பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோர் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலா இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் முந்திரியும் போட்டு வறுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பன்னீர் போடுறேன். இப்போ நான் ஒருத்தருக்கான கிரேவி பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கூட பண்ணிக்கலாம். ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்றதுக்கு கூட டக்குன்னு பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த மசாலாவை போடுறேன், இந்த பேஸை போடுறேன், கொஞ்சம் தண்ணி கொட்டிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நம்ம பேஸ் பண்ணி வச்சுட்டாக்கா ஈஸி ரொம்ப. கொஞ்சம் சால்ட்டு போடுறேன், மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. இது எதுக்குன்னா இப்போ நம்ம தண்ணி கொட்டி கொஞ்சம் கிரேவி பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக. ஏற்கனவே பேஸில் எல்லாமே இருக்குது, பட் நம்ம ஆட் பண்ணச்சே இதை போடணும். கொஞ்சம் பால் குத்துறேன், இல்லை க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் இல்லைனா திக்கு பால் கூட குத்தலாம். எப்போதுமே எல்லா சைட் டிஷ்ஷுக்குமே டிஃப்ரென்ஸ் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக கசூரி மேத்தி பொடி பண்ணி போடுறேன். க்ரஷ் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுது. பட்டரோ கீயோ எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி. எவ்வளோ சிம்பிளாக இருந்தது பார்த்தீங்களா. இப்போ நான் இதை வச்சு ரைஸ் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. வெஜிடபிள் ரைஸ். கொஞ்சம் பீன்ஸ் அண்ட் கேரட் கட் பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் கார்ன் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இது கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். நம்ம அது வேகிறதுக்குள்ளேயும் ஒரு பேனில் நெய் போடுறேன், ஒரே ஸ்பூன். 1லேருந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி போடுறேன். அதே மாதிரி ஒரு 4-5 பீஸ் பன்னீர் போடுறேன். இப்போ நம்ம வேக வச்ச அந்த பீன்ஸ் அண்ட் கேரட் அண்ட் இந்த கார்ன் அதை போடுறேன். இது போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட், கரம் மசாலா அண்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் தான் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் போட்டுக்கணும். இப்போ நம்மளோட பேஸ் எடுத்துக்கிறேன், கிரேவி பேஸ் எடுத்து போடுறேன். ஸோ போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா சார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 1 கப்பு ரைஸ் போடுறேன். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ரைஸ் ரெடி, வெஜிடபிள் ரைஸ் ரெடி. எவ்வளோ சீக்கிரம் சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் கிரேவி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் அண்ட் கார்ன் வேக வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்துறேன். 1 ஸ்பூன் ஜீரா போடுறேன். ஸோ ஜீரா கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் முந்திரி போட்டு கொஞ்சம் நம்ம வதக்கலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பன்னீர் போடுறேன். இதெல்லாம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது வேணுமா போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச காய்கறியை போடுறேன்.
ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உப்பு, மிளகா பொடி, கரம் மசாலா இதுக்கு தேவையானதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன போடுறோமோ அதுக்கேற்ற அந்த குவான்டிட்டிக்கு மட்டும் போட்டால் போதும். ஸோ இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டையாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட அந்த பேஸ் மேஜிக் பேஸ் அதை இப்போ நம்ம போடலாம். ஸோ அது எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு வேணுன்னா ஒருத்தருக்கு, 2 பேருக்கு 2 வேணுன்னா அது மாதிரி நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து வெஜிடபிள் இது வந்து ட்ரை சப்ஜியாகவும் பண்ணலாம் அண்ட் கிரேவியாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ ட்ரை சப்ஜி மாதிரினா இப்போ இதோட ஸ்டேஜோடு நிறுத்திடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் கிரேவியாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டுட்டாக்க நம்மளோட கிரேவி ரெடி. ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம வாசனைக்கு 1 ஸ்பூன் நெய் குத்திடுறேன். கொத்தமல்லி இலை தூவினோடனே சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரெட் சாண்ட்விச் மாதிரி போடலாம். சப்பாத்தி ரோல், சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் மாதிரி எடுத்துக்கலாம். சப்பாத்தி ரோல், பலவிதமான கிரேவிஸ் பண்ணலாம். சன்னா மசாலா, அப்புறம் காஜு மசாலா, பிண்டி மசாலா, அது மாதிரி என்ன வேணால் என்ன காய் வேணால் போட்டு டக்குன்னு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ஒரு நியூ வீடியோ போடுவேன். கண்டிப்பாக பாருங்கள். See you on Wednesday. Thank you.